ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 நடந்துகிட்டு இருக்கு. அதுல நேத்து ரச்சின் ரவீந்திரா பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நேத்து தான் அவரோட முதல் சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச், அதுலயே செஞ்சுரி அடிச்சாரு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி என்ன அப்படின்னா, டோட்டலாவே இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ 11 கேம்ஸ் விளையாண்டுருக்காரு. அதுல 4 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, மேன் ஆஃப் பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து ரச்சின் ரவீந்திராவை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு பேக்கப் ஓபனராக தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த கான்வேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால ருத்ரா ஜெய்க்வாட், கான்வே 2 பேர் தான் ஓபன் பண்ணுவாங்க, ரச்சின் வந்து ஒரு பேக்கப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா ஏன் ரச்சின் ரவீந்திராவை நம்பர் 4ல ட்ரை பண்ணக்கூடாது, நம்பர் 4ல ட்ரை பண்றதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சிஎஸ்கேக்கு நடக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரச்சின் ரவீந்திராவோட ஏஜுங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவர் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஏஜ் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ சிஎஸ்கே அதை நம்பி தான் அவர் வந்து பேக் பண்றாங்க. லாஸ்ட் இயர் அவர் எடுத்தப்ப கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து ஒரு சுரேஷ் ரெய்னா மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அந்த சுரேஷ் ரெய்னா மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்க பெஞ்சில் உட்கார வைக்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திராவுக்கு கேம் கொடுக்கணும். ஸோ ஓப்பனிங் நீங்க கான்வேயை வச்சுக்கோங்க. நம்பர் 3 வந்து ராகுல் திரிபாதி வந்துருவாரு. நம்பர் 4 ரச்சின் ரவீந்திராவை இறக்கி விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு மாதிரி ஒரு பிரைமரி ஓபனர் தான் அவரு. பட் ஆனா நம்பர் 4க்கு வர்றப்ப அவரால் கண்டிப்பா அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா அதைத்தான் அவர் நேத்து பண்ணாரு. நம்பர் 4ல இறங்கி தான் நேத்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அம்பத்தி ராயுடோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கேம்பைனர் நமக்கு அந்த நம்பர் 4ல கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். மொயின் அலியை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், டேரல் மிச்சலை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஈவன் தோ ரவீந்திர ஜடேஜா கூட நம்பர் 4ல வந்திருக்காரு. அண்ட் டூபே தான் இப்போ ஒரு மாதிரி நம்பர் 4 நம்பர் 5 மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காரு. ஓகே, பட் நமக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான பெர்ஃபார்மர் அந்த நம்பர் 4ல வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரச்சினால பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அவர்கிட்ட. பிகாஸ் அவரால் பாலை வந்து ஆங்கர் பண்ணி ஆட முடியும். அட் த சேம் டைம் நல்லாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு ஆட முடியும். எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணுமோ அதை வந்து அவர் சூப்பரா பண்ணுவாரு. எங்கெல்லாம் ஆக்சிலரேட் பண்ணணுமோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் ஆங்கரிங் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது அவரு. டக்குன்னு ஒரு 4 பால்ல ஒரு பால் வந்து அடிச்சுடுவாரு. பட் T20 கேமுக்கு எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் ஒரு பிளேயர் வந்து வேணும். ஏன்னா T20 கேம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நின்று பொறுமையா தட்டி அந்த மாதிரிலாம் ஆடவே கூடாது. சம் கேம்ஸ் அது மாதிரி வலியுறுத்தும். டக்குன்னு விக்கெட் உழுகுதுங்கிறப்போ அந்த பிச்சு ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நம்ம இப்போ ஒரு 130 அடிச்சாலே போதும் இந்த பிச்சிலன்னு இது பண்றப்போ அந்த மாதிரி ஒரு ஆங்கர் தேவைப்படுவாங்க. அதையுமே ரச்சின் நல்லா பண்ணுவாரு. அதையுமே நியூசிலாந்துக்காக அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஈவன் தோ சிஎஸ்கேக்காக கூட அதை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா பிச்சர்ஸ்ல வந்து கண்டிப்பா மேல விக்கெட் விழுந்தாலும் கீழே உங்களுக்கு பெருசா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு மாதிரி கேமை தான் எடுத்துட்டு போகணும். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரொம்ப நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், இந்த நம்பர் 3 நம்பர் 4 பொசிஷன் அப்படிங்கிறது கிரிக்கெட்ல ரொம்ப குரூஷியலான பொசிஷன். ஏன்னா அந்த நம்பர் 3 நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் வந்து உள்ள வந்துடும் அந்த டைம்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ் உள்ள வர்றப்போ கண்டிப்பா அவங்களை நல்லா ஆடக்கூடிய பிளேயரா வந்து இருக்கணும். ரச்சின் வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அகைன்ஸ்டா தான் லாஸ்ட் இயர் அவர் கொஞ்சம் திணறினாரு. அதுவும் அந்த ஒரு மாதிரி அந்த ஷார்ட் பால் மாதிரி ஒன்று போட்டு கரெக்டா ஒரே இடத்துல கேட்ச் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது அவரோட வீக்னஸே கிடையாது. பட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ ரச்சின் வந்து சூப்பரா ஆடிடுவாருங்க. ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடிக்கிறாரு. எஸ், மேல ஒரு ருத்ரா ஜெய்க்வாட் ஓபனரா டெவான் கான்வேயோட ஒரு நல்ல இன்னிங்ஸ் சோல் பண்றப்போ அதுக்கு அடுத்தபடியா நம்பர் 3ல போற ராகுல் திரிபாதி அடிச்சு ஆடதான் விரும்புவாரு. நம்பர் 4 நம்பர் 5 குரூஷியலா இருக்கும். ஸோ ரச்சின் அண்ட் சிவம் டூபே உள்ள இறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட் பவுலர்ஸோட நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு மாதிரி பேட்டிங் ஆர்டரே ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் தோனி வச்சுக்கலாம், டூபே வச்சுக்கலாம், ஜட்டு வச்சுக்கலாம். ரொம்ப லாங்கா நம்மளோட டெய்லர் இருக்கும். ஈவன் தோ சாம் கரன் ஆடினாரு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, தும்சம் ஆயிரும். எஸ், அது ஆப்வியஸ்லி செமையா இருக்கும். ஹை ப்ரெஷர் பர்ஃபார்மன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து இவர் இருக்காரு. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட் மாதிரி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி விளையாடுறாரு. ஒரு குளோபல் லெவல் எக்ஸ்போஸ் ஆன பிளேயர்ஸால மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். அதை ரச்சின் ரொம்ப ஈஸியாவே பண்றாரு அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். எஸ், இஃப் கான்வே நல்லா பண்ணல, கான்வேக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அமையுது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ரச்சினை ஓபன் பண்ண வச்சிடலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா
அவரை தாண்டி ஒரு பேக்கப் ஓப்பனர் இன்னொரு ஆள் இருக்காங்களா அப்படின்னா மேபி ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்னா நீங்க ரச்சினை அனுப்பலாம். பட் இருந்தாலுமே கான்வேயும் ஆடணும், ரச்சினும் ஆடணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கு. ஏன்னா ரச்சினை வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா கரெக்டான இதா இருக்காது. பட் ஆனா சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா சாண்ட்னர் மாதிரி ஒரு பிளேயரே உட்கார வச்ச ஆளுங்க நமக்கு இடம் கிடைக்காம, ஸோ அது ஆப்வியஸ்லி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இப்போ ஏர்லி விக்கெட்ஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா ரச்சினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான ஸ்டார்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொடுக்க முடியும். அதாவது இப்போ வந்து ஒரு 10 ரன்னுக்கு ஒரு 3 விக்கெட் அப்படின்னு இருக்கிறப்ப கூட ரச்சின் கேம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா அவர் ஒரு ஷெல்லுக்குள்ளே போய் அடங்கவே மாட்டார். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு கிரிக்கெட்டராக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கார். ஸோ மேபி அவர் மேலே நிறைய ஃபெய்த் வச்சுருக்காங்க, அவர் ஏதோ பெருசாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் ரீஆக்ஷன் பண்ணாங்கன்னே நான் யோசிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு 3-4 இன்னிங்ஸ் நல்லா ஆனாரு. குறிப்பா ஆர்சிபியோட அந்த கடைசி மேட்ச் பயங்கரமா ஆனாரு, 60+ ரன்ஸ். அதுக்கப்புறம் அவரை பெருசா எடுப்பாங்கன்னு யாருமே பேசவே இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு ஆர்டிஎம்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவர் மேல ஒரு பெரிய ஃபெய்த் இருக்கு. அண்ட் ரீசெண்டா நல்ல பவர் கேம்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா அவர் மசில் பண்ணக்கூடிய பிளேயரே கிடையாது. ஓகே, அவர் வந்து ரொம்ப டைமிங் ஆஃப் த பேட்டர் தான் அவரு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்குறப்போ நல்ல பவர் ஹிட்டரா மாறி இருக்காரு. ஈஸியா தூக்கி வெளியில அடிச்சிடுறாரு பால. அண்ட் சூப்பரான ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன். அஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா அவர் வந்து ஒரு அடிஷனல் பவுலிங் ஆப்ஷனாகவும் கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க வந்து லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ல விளையாடுறப்போ நீங்க வந்து நூர் அகமது ஆடிடுவீங்க எப்படியுமே. இங்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் இருப்பாரு, ஜட்டு இருப்பாரு, கூட ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளாலையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எஸ், ஆப்வியஸ்லி வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு பெர்ஃபெக்டான சக்சஸர் ராய்டுக்கா இவர் இருப்பார். ஏன்னா ராய்டு மாதிரி ஒரு பிளேயர் நம்ம கிட்டேருந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த யாருனாலுமே இப்போ வரைக்கும் அந்த ராய்டு கேமை வச்சு நிரப்ப முடியல. எனக்கு தெரிஞ்சு இவர் அவருக்கு கரெக்டா ரீப்ளேஸ் ஆகிற பிளேயரா இருப்பாருன்னு தான் யோசிக்கிறேன். மேபி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் தான் ஆட முடியும். நீங்க டெவான் கான்வே ரச்சின் மேல ஆடிட்டீங்க அப்படின்னா சாம் கரன் 100 ஆடுவீங்களா, இல்ல 100 அகமது பதிரான ஆடுவீங்களா, இல்ல சாம் கரன் பதிரான ஆடுவீங்களா, இல்ல இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மால் ஓவர்டன் வேற இருக்காரு, அவர் ஆடுவீங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி இந்த காம்பினேஷன்ஸ் இஷ்யூ பண்றப்ப மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சின் மேபி உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரின் ஆப்ஷனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கான்வே ரச்சினை ஸ்ட்ரெயிட்டா உள்ள போக வச்சுட்டு பதிரானா மேபி ஆடுவார். பட் பதிரானாவோட பெர்ஃபார்மன்ஸை நான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா பதிரானா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நல்லா பண்ணுறது இல்லை. ஸோ மேபி பதிரானா ஃபெயில் ஆகுறாரு இன்கேஸ் சொல்கிறேன். மேபி நீங்கள் சாம் கரனை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு 100 அகமது ஆடிட்டு போயிடலாம் 4 பேரா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா சாம் கரன் ஒரு சரியான போட்டி இருக்கும் பிளேயிங் 11க்குள்ள வர்றதுக்குன்னு நினைக்கிறேன். மேபி சாம் கரன் கொஞ்சம் ஹையரா அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஸ்லெட்ஜ் எட்ஜ் இருக்கும் அவருக்கு. பட் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ரச்சின் ரவீந்திரா நம்பர் 4 வந்துட்டார் அப்படின்னா கேம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.